அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. இன்றைய நிகழ்ச்சியை இணைந்து வழங்கி இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பாக அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் சங்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் மீனாட்சி அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் வெங்கடேஷ் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சிவகுமார் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் சிவராஜ் அவர்களுக்கும், மற்ற சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் வெங்கடேஷ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனிதத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா குடும்பங்களும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி, நீயே உண்மையான ஆதி அந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சார்பில் இந்த நிகழ்ச்சியை விருந்தோம்பல் செய்ய வாய்ப்பளித்த மாவட்ட ஆளுநர் எஸ் பாஸ்கரன் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து வரும் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியின் நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஆசனங்கள் சொல்லித்தர வருகை தந்திருக்கும் ஆசான் நல்லசிவன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதே போல மருத்துவ குறிப்புகள் வழங்க வந்திருக்கும் அகிலா மேடம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சியை சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மியூட்ல இருக்கு, அட்மிட் பண்ணீங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை வச்சுக்கோங்க. பெருவரலும் ஆள்காட்டு விரலையும் டச் பண்ணி சின்முத்திரை வச்சுட்டு நன்றாக மூச்சை நல்லா இழுத்து எழுத்தை நல்லா உச்சரிக்கணும்.
அடுத்து சின்மய முத்திரை. இந்த 3 விரல்களை நல்லா மடக்கிடுறோம். இதுக்கு பேரு சின்மய முத்திரை. நன்றாக நேராக வந்துட்டு நன்றாக மூச்சு எடுத்துட்டு எழுத்தை உச்சரிக்கிறோம். நல்லா மூச்சிலுங்க. அடுத்து ஆதிமுத்திரை. பெருவரல உள்ள வச்சுக்கோங்க 2 கையும். 4 விரலால அப்படி மூடிட்டு ஆதிமுத்திரை. மூச்செடுத்து எழுத்து. அடுத்து வணக்கம் தெரிவிச்சுக்கோங்க. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. கைகள் நல்லா உரசிக்கங்க. கண்களை மூடிட்டு முகத்துல வச்சு தடவி உடல் முழுவதும் தடவி எடுத்துக்கிறோம். நன்றாக மூச்சல் தொடங்க. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். இப்ப நாம ஆசனம் மூச்சு பயிற்சிக்கு போய்க்கலாம். எல்லாரும் எத்தனையோ இடங்கள்ல நீங்க பயிற்சி கத்திருக்கலாம். நிறைய குருமார்கிட்ட நீங்க நிறைய விஷயங்கள் கத்திருப்பீங்க. ஆசனங்கள் மூச்சு பயிற்சி செஞ்சிருப்பீங்க. நீங்க அன்றாட அதை செஞ்சுட்டு இருந்தாலும் இதையும் சேர்த்து நீங்க நல்லா பயிற்சி பெற்று பயன்பெற வேண்டும். கால்கள் நேரம் நீட்டிக்கிறோம். விரல்களை நன்றாக மடக்கி ஏற்றுங்க. ஒரு இடத்துல நம்ம ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் அசையாம கொண்டிருந்தோம்னா இந்த மாதிரி விரல்களை நல்லா மடக்கி நீட்டி காலை இலக்கப்படுத்திக்கிட்டு எழுந்திருக்கிறது நல்லது. ரைட்டு லெஃப்ட் நல்லா காலை அசைச்சுக்குங்க. நல்லா மூச்சு தொடங்கி அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். முதல்ல தாடாசனம். காலை சேர்த்து வச்சுக்கிறோம். முதல் நிலை. கைகள் அப்படியே மேல உயர்த்துங்க. கையை இப்படி நல்லா கோர்த்துக்கணும். கோர்த்துட்டு கைகளை திருப்பிடணும். இந்த வெள்ளையா இருக்கிற பகுதி உள்ளங்கை மேல ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சு நல்லா கையை மேல உயர்த்தும். கை நல்லா காதோடு சேர்ந்து வரணும். அப்புறம் விரல்களால நிக்கணும். குதிக்கால் மேல வந்துடணும். நல்லா எவ்வளவு தூரம் மேல தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கீழே இருக்குங்க. மெதுவா கீழே இறக்கி நல்லா மூச்சு தொடங்க. புதுசா செய்யறவங்க இதை ஒரு முறைக்கு 2 முறை செய்யுங்க. நல்லா இருக்கும். நல்லா மூச்சு தொடங்க. அடுத்து நம்ம செய்யற ஆசனம் பிறை ஆசனம். ஒரு அடி கேப் வச்சுக்கணும். இடுப்புல கை வச்சுக்கோங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே பேக் பெண்டிங் பண்றோம்.
அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சில் விடுங்க. மீண்டும் ஒரு முறை செய்யுங்க. இடுப்புல கை வச்சுக்கோங்க. நல்லா கால் ஸ்ட்ராங்கா வச்சு நின்றுட்டு மெதுவா பேக் பெண்டிங் பண்ணுங்க. பின்னாடி நல்லா கழுத்தை ஃப்ரீயா வச்சுக்கணும், இழுக்கமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து பாதகஸ்தாசனம். முதல் நிலை, இரண்டாவது நிலை மூச்சு விட்டே மேல கொண்டு வாங்க. மீண்டும் நல்லா மூச்சு விட்டே பேக் பெண்டிங். அப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூச்சு விட்டுட்டே கைகளை கீழே கொண்டு போங்க. அப்படியே கால் பெருவரில் டச் பண்ணுங்க. அப்படியே பிடிச்சிட்டு இந்த கணுக்கால் பின்னாடி பிடிச்சு உடம்ப எவ்வளவு கீழே இழுத்து முட்டியில் டச் பண்ற மாதிரி கொண்டு போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. அப்படியே மூச்சு விட்டே மேல வாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நல்லா மூச்சு விடுங்க. பேக் பெண்டிங். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. கைகளை கீழே கொண்டு வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. கைகள் நீட்டுங்க. அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். இந்த அமர்ந்த நிலை முப்பட்டாசனம் சொல்லுவோம். நல்லா புரிக்கால் கீழே டச் பண்ணி அப்படியே உட்காரணும். அப்படியே கைகள் நீட்டி அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். நல்லா மூச்சு விடுங்க. நம்ம நின்ற நிலையில தாடாசனம் பயிற்சி செய்யறதுனால உச்சி முதல் பாதம் வரை நல்லா ரத்தோட்டம் போகும். உடல் நல்லா சுறுசுறுப்படையும். நல்லா மாணவர்களுக்கெல்லாம் நல்லா ஹைட் ஆகணும் அப்படின்னா அந்த பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து நம்ம திரையாசனம், பாதகஸ்தாசனம் செஞ்சோம். நுரையீரலுக்கு நல்லா ஆற்றல் கிடைக்கும் திரையாசனம் செய்யறதுனால. பாதகஸ்தாசனம் செய்யறதுனால ஜீரண உறுப்புகள் நல்லா பலப்படும். நல்ல கால்கள் வலிமை அடையும். மூளைக்கு நல்ல ரத்தோட்டம் போகும். கண்களுக்கு நல்ல பயிற்சி. அடுத்து நாம வக்ராசனம் செய்ய போறோம். கால் நீட்டிக்கிங்க. நல்லா மூச்சு விடுங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். உங்களுக்கு சைடா நான் சொல்லுங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சிடறோம். லெஃப்ட் ஹேண்ட்ல இப்படி பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சுக்கோங்க. நல்லா எவ்வளவு தூரம் நல்லா பின்னாடி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு திரும்பணும். முதுகு தண்டு வந்து நல்லா திரும்பணும். தலையை நல்லா திருப்பி பார்க்கணும். எல்லாரும் ரைட் சைடு திரும்பி இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. காலை மாற்றி வைக்கிறோம். லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வைங்க. கால் வைக்கிற கால் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும்.
ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே பின்னாடி கொண்டு போங்க. முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கிறோம். நல்லா லெஃப்ட் சைடு திரும்பிடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ரிலாக்ஸ். 10 செகண்ட் போதும். நல்லா மூச்சு தொடங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. முதுகுத்தண்டுக்கு நல்லா ரத்தோட்டம் போனா தான் நமக்கு வந்து சுறுசுறுப்பா இருக்கும், உடல் சோர்வடையாம இருக்கும். இந்த வக்ராசனம் செய்யறது மூலியமா நம்ம முதுகுத்தண்டு வந்து நல்லா வலிமை அடையும். நல்லா அந்த நாடி நரம்புகளுக்கு வந்து நல்லா ரத்தோட்டம் சென்று உடல் நல்லா சுறுசுறுப்பாகும். அடுத்து நாம புஜங்காசன நிலைக்கு வைக்கிறோம். குப்புறப்படுத்துக்கிறோம். கைகள் வந்து தாடைக்கு வச்சுக்கிறோம். இப்படி முன்னாடி பாத்துக்கோங்க. தோல் நல்லா இலக்கமா வச்சு 2 கைகள் இப்படி வச்சு தாடை கீழே வச்சுக்கணும். இப்படியே வைக்கலாம். அந்த ஷோல்டரையும் டச் பண்ணி வைக்கலாம். தோள்பட்டை வந்து நல்லா இலக்கமா இருக்கணும். நல்லா மூச்சு விடுங்க. கால் நல்லா அகலமா வச்சு குதிக்கால் வந்து இப்படி உள்ள 2 குதிக்காலும் பார்த்த மாதிரி வச்சிருக்கணும். நல்லா மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து புஜங்காசனம். 1 காலை சேர்த்து வச்சுட்டு கை நல்லா நீட்டிங்க. நெற்றியை டச் பண்ணுங்க. 2 நல்லா ஷோல்டர் ஒட்டி ஷோல்டருக்கு நேர் இப்படி கைகள் வச்சிருக்கிறோம். 3 அப்படியே முதுகுத்தண்டுடைய வலிமையால நம்ம உடம்பு தூக்கும். இந்த கையில் இப்படி ஃபோர்ஸ் பண்ணி இப்படி தூக்குறது அப்படி வந்து புஜங்காசனத்துக்கு பண்ணக்கூடாது. புஜங்காசனம் கையை வந்து சப்போர்ட்டுக்கு வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா முதுகுத்தண்டு வலிமையால தான் அப்படி மேல கொண்டு வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. சலபாசம். 2 காலுக்கு நடுவுல நம்ம கை வச்சிருக்கணும். இந்த முழங்கை இப்படி மடங்குச்சுன்னா அப்படி செய்ய முடியாதுங்க. கை ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். 2 கை ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கணும். தாடை நல்லா ஊனிக்கணும். இப்ப கால்ல இருந்து அப்படியே மேல தூக்கிட்டு வரும். தலையில இருந்து அப்படியே அண்ணாந்து பார்த்தோம் புஜங்காசனத்துல. சலபாசனத்துல கால் விரல்கள் இருந்து உடம்பு அப்படியே மேல வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. முதலையாசன நிலையில் நல்லா மூச்சு விட்டுக்குங்க. நல்லா மூச்சு விடுங்க. வஜ்ராசனத்துக்கு வந்துடுறோம். முட்டி போட்டு வந்துக்குங்க. நல்லா மூச்சு விடுங்க.
நம்ம புஜங்காசனம் சலபாசனம் செய்யறது மூலயமா நம்ம ஜீரண உறுப்புகள் பலமடையும். இதயம் நுரையீரலுக்கு வந்து ரொம்ப நல்லது. முதுகு தண்டுவடை வந்து நல்லா வலிமையடையும். அடுத்து நாம மூச்சு பயிற்சிக்கு போய்க்கலாம். சின்முத்திரை, இடது கையில சின்முத்திரை வச்சுட்டு வலது கையில பிரணவ முத்திரை, அதாவது நம்ம பெருவரலும் சுண்டு விரல் மோதிர விரல் பயிற்சிடும். பெருவரல வச்சோம்னா ரைட் சைடு அடைச்சிருக்கும், மோதிர விரல வச்சோம்னா இடது பக்கம் அடைச்சிருக்கு. இப்போ ரைட் சைடு அடைச்சிட்டு இடது பக்கமா கபாலபதி 1, லெஃப்ட் சைடு தான் காத்து வெளியே வரணும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ மோதிர விரல் வச்சிருங்க, பெருவரல் எடுத்துருங்க. ரைட் சைடு காத்து போகணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ரெண்டு கையிலையும் சின்முத்திரை வச்சுட்டு நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. எதுக்காக நம்ம இந்த பயிற்சி செய்யறோம் அப்படின்னா, நம்முடைய சுவாச உறுப்புகள் வந்து நல்லா தூய்மை அடையும். அன்றாட சுவாசிக்கிறோம், வெளியில போற வாகன புகையெல்லாம் வருது, எல்லா கழிவுகளும் அந்த நாசியில தான் வந்து அடைச்சிருக்கு. அங்கங்க ஃபில்டர் இருக்கு நிறைய, இங்க முடி இருக்கு, உள்ள வந்து பசைத்தன்மை வந்து அப்படியே அந்த அழுக்குகளை பிடிச்சி வச்சுக்கும். இந்த அழுக்குகள் சேர சேரதான் அந்த சதை வளர்ச்சி இந்த மாதிரி எல்லாம் வர்றது. பொருளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும். இந்த கபாலபதி பஸ்திரியானம் செய்யறது ரொம்ப நல்லது. மூச்சு இழுத்து விடுங்க, பெருவரல் வச்சிருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே மோதிர விரல் வச்சுட்டு பெருவரல் எடுத்துருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ரெண்டு கையில சின்முத்திரை வச்சுட்டு மூச்சை கவனிச்சு மெதுவா மூச்சு எடுத்து மெதுவா விடுங்க. மெதுவாக மூச்சு இழுத்து மெதுவா விடுங்க. இப்படி ஆதி முத்திரை வச்சுட்டு மூச்சு இழுக்கும் போது நல்லா கைகளை விரிச்சு மேல கொண்டு போகணும். கீழே வரும்போது அப்படி காற்று வெளியேற்றணும். ஆதி முத்திரை வச்சு மூச்சுலுங்க. மூச்சு இழுக்கிறோம், மூச்சை விடுறோம். நல்லா வேகமா எடுத்து வேகமா விடுது. சரிங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. கைகள் நல்லா உரசி முகத்துல நல்லா தொடச்சு எடுத்துக்கலாம். புதுசா செய்யறவங்களுக்கு கிறுகிறுப்பு வர மாதிரி இருக்கும், செய்ய முடியாத மாதிரி தோணும்.
செய்ய செய்ய உங்களுக்கு பழகிரும். நீங்க ஒரு 10 வினாடி ஆனோடனே உங்களுக்கு நார்மல் ஆயிரும். நல்லா ஃப்ரீயா. கண்டிப்பா அந்த பயிற்சிகளை செய்யுங்க. உங்களுடைய உடலும் மனமும் நல்ல ஆரோக்கியம் அடையும். நீண்ட ஆயுள் பெற்று நம்ம நிறைவான வாழ்வை பெறுவதற்கு நம்முடைய உடல் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் முக்கியம். இந்த உடலை நாம சுத்தமாகவும் நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா கண்டிப்பா நாம இந்த பயிற்சிகளை செய்யணும். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு அளித்த ரோட்டரி சங்க நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசான் நலசிவம் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். விவசாயம் சீர்படட்டும் நிறுவனம். வேந்தர் டிவி நேயர்களே, காலை வணக்கம். இந்த கிட்னில கல்லுன்னு சொல்றாங்க இல்லையா, கிட்னி கல்ல ஒரே நல்லா கரைக்கிறது எப்படி பார்க்கலாம். இதுக்கு பேரு பீன்ஸ் வைத்தியம்னு பேரு. அதாவது பீன்ஸை பயன்படுத்தி, பீன்ஸ் அப்படின்னா சோயா பீன்ஸ் கிடையாது, சாதாரண பச்சை கலர்ல நீளமா காய் இருக்கு இல்லைங்களா, பீன்ஸ் காய். நாங்க சாம்பார்ல போடுவாங்க இல்லையா, இந்த பீன்ஸ் காயை பயன்படுத்தி கிட்னிக்கல்ல ஒரே நல்லா கரைக்கலாங்க. பேப்பர் பேன் எடுத்துக்கோங்க, என்ன சொல்றதெல்லாம் நோட் பண்ற மாதிரி இருக்கும், வேகமா சொல்றேன். ஒரு 1/4 கிலோ பீன்ஸ் வாங்கி குட்டி குட்டியா கட் பண்ணுங்க. விதைகள் வேண்டாம், விதைகளை நீக்கிருங்க. ஒரு குண்டை எடுங்க, அடுப்புல வைக்கிற மாதிரி ஒரு சட்டி, சட்டினா மண் சட்டிட்ட சாதாரணமா சாம்பார் வைக்கிற மாதிரி சட்டி, இது அடுப்புல வைங்க. அடுப்பு கேஸ் அடுப்பா இருந்தா சிம்ல தான் இருக்கணும், பெருசா வைக்கக்கூடாது. 1 லிட்டர் தண்ணி ஊத்துங்க. இந்த 1/4 கிலோ பீன்ஸை குட்டி குட்டியா கட் பண்ணி விதைகளை நீக்கி வச்சிருக்கீங்க இல்லையா, அதை தண்ணியில போட்டுருங்க, மூடிருங்க. 2 மணி நேரம் கண்ணில் பார்க்கவே கூடாது, சிம்ல வச்சுட்டு வந்துருங்க. 2 மணி நேரம் அதுவா சூடாயிட்டே இருக்கும். தேவைப்பட்டா ஒரு முறை லேசா கலரி விடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த குண்டாவை எடுத்து அப்படியே மிக்சியில போடுறீங்க. குண்டாவே இல்லை, குண்டாக்குள் இருக்கிற தண்ணியும் பீன்ஸையும் மிக்சியில போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைக்கிறீங்க. அரைச்சிட்டு அதை காலையில வெறு வயிற்றுல அப்படியே குடிச்சிடணும். சுட சுட இல்லை, கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா. ஏங்க தண்ணி மட்டும் குடிக்கணுமா இல்ல பீன்ஸை சேர்த்து குடிக்கணுமான்னு கேட்காதீங்க. தண்ணி பீன்ஸ் ஒன்னா சேர்ந்து அது கூழ் மாதிரி ஆயிரும். நீங்க குண்டால இருந்து மிக்சியில போடும்போது தண்ணியை கீழே ஊத்திடாதீங்க, தண்ணி தான் முக்கியம். தண்ணியும் வேணும் பீன்ஸும் வேணும். அதை மிக்சியில போட்டு கூழ் மாதிரி அரைச்சு அதை காலையில வெறும் வயிற்றுல குடிங்க. சில பேர் கேட்கறாங்க, உப்பு போட்டுக்கலாமா சக்கரை போட்டுக்கலாமான்னு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, கொஞ்சம் தானே மருந்து தானே, அதெல்லாம் குடிங்க. காலையில வெறும் வயிற்றுல ஃபுல்லா குடிச்சிடணும். குடிச்சிட்டு அந்த வினாடியில இருந்து 3 மணி நேரத்துக்கு எதையுமே சாப்பிடக்கூடாது. இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, வடை எதையும் தொடக்கூடாது. பால், டீ எதுவுமே இல்லை. அந்த அந்த குடிச்ச அந்த நிமிஷத்துல இருந்து 3 மணி நேரத்துக்கு கம்பல்சரி 3 லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகும். தாகம் இருக்கோ இல்லையோ 3 டப்பா தண்ணி வச்சுக்கோங்க 3 மணி நேரத்துக்கு. அப்ப என்ன கணக்கு, 1 மணி நேரத்துக்கு 1 டப்பா 1 லிட்டர். தாகம் இருக்கோ இல்லையோ எடுத்து குடிச்சிடணும். குடிச்சிட்டு குடிக்க யூரின் வருமா, நீங்க பாத்ரூம் போய் யூரின் போங்க, போகும்போது கண்ணாடி டம்ளர் எடுத்துட்டு போங்க. ஏன்னா பாக்குறதுக்கு யூரினை கண்ணாடி டம்ளர்ல ஊத்தி ஊத்தி பாருங்க. ஏங்க 3 மணி நேரத்திலேயே கல்லு வெளியே வந்துருங்க. எதுக்கு பார்க்க சொல்றேன்னா கன்ஃபர்மேஷனுக்கு, பார்த்தா ஒரு நிம்மதியா இருக்கும், அப்பா ஆடா வந்துருச்சு அப்படி. 3 மணி நேரம் தான். கிட்னி கல் இருந்தா அது வாட்டுக்கு வெளியே வந்துடும். நான் மறுபடியும் சொல்றேன், 1/4 கிலோ பீன்ஸ் குட்டி குட்டியா கட் பண்ணணும், விதைகளை நீக்கிடணும். ஒரு குண்டா 1 லிட்டர் தண்ணி,
அதுக்குள்ள போட்டு மூடி வச்சு கேஸ் அடுப்புல சிம்ல வச்சு 2 மணி நேரம் சூடு பண்ணணும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து அதை அப்படியே மிக்சியில போட்டு கூழ் மாதிரி அடிச்சிடணும். காலையில வெறும் வயிற்றுல அதை எடுத்து குடிச்சிடணும். தேவைப்பட்டா உப்பு சர்க்கரை கொஞ்சமா போட்டுக்கலாம். போடாம குடிக்கிறது சிறந்தது. அந்த வினாடியில இருந்து 3 மணி நேரத்துக்கு 3 லிட்டர் தண்ணி தாகம் இருக்கோ இல்லையோ குடிச்சே ஆகணும். எதையுமே சாப்பிடக்கூடாது. இதான் ரூல்ஸ். செஞ்சு பாருங்களேன், அன்னைக்கே கல் வெளியே வந்துருங்க. அவ்வளவுதான். நீங்க ஒரு 2 நாளுக்கு அப்புறம் போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க, கல்லே இல்லைன்னு சொல்லுவாங்க. கிட்னி கல்லை ஒரே நாளில் கலைக்கும் வெளியே கொண்டு வரும் பீன்ஸ் வைத்தியம். அருமையான திட்டம். செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா. அப்படி கல் வெளியே வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. சிம்பிள். ஒருவேளை இதை செய்யறீங்க, செஞ்சு நீங்க கண்ணாடி டம்ளர்ல புடிச்சு பாக்குறீங்க, கல் வரவே இல்லை, வந்துச்சா இல்லையா அப்படின்னு சந்தேகமா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 2 மணி நேரம் விட்டுருங்க. அது ஒரு சில பேருக்கு அன்னைக்கே வரும், சில பேருக்கு அடுத்த நாள் வரும். நீங்க செக்லாம் பண்ண வேண்டாம். ஒரு வாரம் கழிச்சு ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்க. தேவைப்பட்டா பண்ணி பார்க்கும்போது சொல்லுவாங்க கல்லே காணுங்க அப்படிம்பாங்க. அவ்வளவுதான். இத டெய்லியெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒரு முறை பண்ணா அடுத்த முறை அடுத்த மாசம் தான் பண்ணணும். 30 நாளுக்கு அப்புறம் தான் பண்ணணும். அடிக்கடிலாம் பண்ணக்கூடாது. கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணாதீங்க. கிட்னில கல் இருந்தா பண்ணுங்க. கிட்னி ஃபெயிலியர் வேற, கிட்னில கல்லுங்கிறது வேற. செஞ்சு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி உலகத்துல பல பேர் கிட்னி கல்லை ஒரே நாள்ல கரைச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அருமையான திட்டம். அடிக்கடி பீன்ஸை தண்ணியில போட்டு, பீன்ஸை கட் பண்ணி விதைகளை நீக்கி தண்ணியில போட்டு அப்பப்போ சூப் சாப்பிடுங்க. சும்மா. இப்ப நான் முதல்ல சொன்னது வைத்தியம், இப்ப சொன்னது சுமார் எனர்ஜிக்கு. பீன்ஸ் தாங்க கிட்னிக்கு எனர்ஜி. பீன்ஸை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணிய கொஞ்சம் உப்போ சர்க்கரையா போட்டு டெய்லி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா முதல்ல கிட்னிக்கெல்லாம் வராது. கிட்னி ஸ்ட்ராங் ஆகும். அருமையா இருக்கும். செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். ஒரே நாளில் கிட்னி கல்லை கரைப்பது எப்படி. இது குழந்தைகளுக்கும் கூட கொடுக்கலாம். ஒரு 5 வயசுக்கு மேல ஒரு வேளை கிட்னி கல் இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைகளுக்கு இந்த 1 லிட்டர் தண்ணி அந்த மாதிரி 1/4 கிலோ இல்லாம 1/4 கிலோ 1 லிட்டர் தண்ணியில செஞ்சுட்டு அதுல குழந்தை இருக்கும்போது பாதி முக்காவாசி அரைவாசி கொடுத்தா போதும். இப்ப நான் சொன்னது பெரியவங்களுக்கான ஒரு அளவு. செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். கிட்னி கல்லை ஒரே நாளில் கரைப்பது எப்படி, பீன்ஸ் வைத்தியம். பாருங்க, பெரிய பெரிய ஆபரேஷன் எல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு சில பேர் பாத்தீங்கன்னா நான் 4 முறை கிட்னி கல்லுக்கு ஆபரேஷன் பண்ணேன் அப்படிம்பாங்க. ஏன் 4 முறை பண்ணிருக்காங்கன்னா அந்த கல்லு ஏன் வருது அப்படிங்கிறது யாருமே கேட்கறதே கிடையாது. கிட்னி கல் ஏன் தெரியுங்களா வருது? உடம்புல தண்ணி குறைஞ்சா வரும், உப்பு குறைஞ்சா வரும். உப்பு அதிகமானா வரும், தண்ணி ஆனா வரும், காத்து அதிகமானா வரும், காத்து கம்மியானா வரும். உப்பு, தண்ணி, காத்து, இதை 3 ஒழுங்கு பண்ணுங்க, சரியா போயிடும். இதை பத்தி நிறைய பேசியிருக்கிறேங்க. அதனால கிட்னிக்கல்ல இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணா கரையும். ஆனா மாடி தப்பா வாழ்ந்தா மாடி வரும். எனவே கிட்னிக்கல்லை பீன்ஸை வச்சு கரைத்து விட்டு பிறகு நாம் சொல்லுகிற இயற்கை வைத்தியங்களை எப்படி சாப்பிடுவது, எப்படி தண்ணி குடிப்பது என்பதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இனிமேல் வரவே வராது. எனவே கிட்னிக்கல்லை இயற்கையாக கரைப்போம், நாம் இயற்கையாக வாழ்வோம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக இந்த கிட்னிகள் கரைப்பதை பற்றிய அற்புதமான ஒரு விளக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கிட்னிகள் ஐயாவோட இந்த செய்திகள்னால எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் உலக அளவுல பயன்பெற்று நிறைய பேர் பயன்பெற்று இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கிட்னிகள் கரைப்பது, இந்த பீன்ஸ் வைத்தியம் ஐயாவோட இதுல நிறைய பேர் பின்பற்றி பலனடைந்திருக்காங்க. அந்த வகையில இன்றைய நிகழ்வை நமக்கு ஒரு சிறப்பான நிகழ்வாக, சிறப்பான ஒரு சிந்தனைகளை அளித்து சிறப்பித்த கீழன் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் அகிலா மேடம் அவர்கள் மார்பக புற்றுநோய்க்கு உண்டான
சிகிச்சை முறை இயற்கை முறையில் எப்படி நம்ம தீர்வு காண்றது அப்படிங்கிறத பத்தி சிறப்பான விளக்கம் கொடுக்க கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் சிறப்பான இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்க அகிலா மேடம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்றல் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மார்பக இயற்கை மருத்துவம். முதல்ல மார்பக வருவதற்கான காரணம் தெரிஞ்சது அப்படின்னா அப்போ சிகிச்சை முறை ரொம்ப எளிமையாகும். என்ன காரணம்? ஒரு 4 விதமான முக்கியமான காரணங்கள். எங்களுடைய அனுபவத்துல முதலாவது உடை இறுக்கம், அடுத்தது உணவுல நார்ச்சத்து குறைபாடு, இரண்டாவது முதலாவது உடை இறுக்கம், அடுத்தது உணவுல நம்முடைய நார்ச்சத்து குறைபாடு இருக்கிறது, அடுத்தது 3வது மன இறுக்கம். 4வது காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம சொல்லக்கூடிய காரணங்கள் தான். அந்த 6 விஷயங்கள்ல ஒண்ணு சரியா இல்லாது. இந்த 4 விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? முதலாவது காரணம், நீங்க வீடியோ கொஞ்சம் கிளியரா இருக்க கொஞ்சம் நான் பண்ணிக்கிறேன், ஆடியோ மட்டும். இதுல முதலாவது காரணம் நம்ம ஏற்கனவே சொன்னோம், உடை இறுக்கம். இத நம்ம ஏத்துக்கதான் வேண்டி இருக்கு. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளாடைகள் அணியறது கிடையாது பெண்கள். மார்பு கச்சை அப்படிங்கிறது கிடையாது, பிரேசியல். இப்போ பெல்ட் எல்லாம் போட்டு இறுக்கமா போடுறது. இதனால கூட வருமா அப்படின்னு சொன்னா இது முக்கியமான காரணமாக ஆங்கில மருத்துவ ஆராய்ச்சி கூறுது. 90% மார்பக புற்றுநோய்க்கு இது ஒரு காரணம். இதனாலதான் பல வருடங்களா நான் எல்லா விழிப்புணர்வு நிகழ்வுகளையும் சொல்றேன், தயவு செய்து பெண்கள், வயது பெண்களாகட்டும் அல்லது வயது முதிர்ந்தவர்கள் யாரா இருந்தாலும் நம்ம ஒரு உடல் கட்டமைப்புக்காக வேண்டி உடுத்தக்கூடிய அந்த உள்ளாடை ரொம்ப மோசமான பக்க விளைவுகளை கொடுக்குது. சாதாரண மார்பக கட்டிகள், ஃபைப்ராய்டு, சிஸ்ட், சாதாரண ஒரு நீர்க்கட்டிகள் அல்லது கனமா இருக்கிறது, மார்பகம் சிறுத்து போறது, பெருசா போறது, இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் ரத்த ஓட்டம். ரத்த ஓட்டம் சீராக இருந்ததுன்னா பிராண ஓட்டம் சீராகும். பிராண ஓட்டம் சீரா இருந்தது அப்படின்னு சொன்னா ஆக்சிஜன் சப்ளை சரியா இருக்கும். ஆக்சிஜன் சப்ளை சரியா இருந்தா மட்டும்தான் கழிவுகள் வெளியேறும், நல்ல எனர்ஜி, ஹீலிங் எனர்ஜி உள்ள போகும். சரிங்களா? அப்ப முக்கியமான இந்த ரத்த ஓட்டத்தை தடுக்கக்கூடியது, பிராண ஓட்டத்தை தடுக்கக்கூடியது எதுன்னு சொன்னா உள்ளாடைகளை ரொம்ப இறுக்கமா யூஸ் பண்றதுதான். அதனாலதான் உடை இறுக்கம்னு சொன்னோம். இன்னைக்கு பெல்ட் போட்டு எலாஸ்டிக் போட்டுதான் வருது. அதாவது மார்பகத்தை ஷேப் பண்றோம், எங்களுக்கு ரொம்ப தொய்வா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால, இல்ல இதனால தொங்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இளமை குறைஞ்சு போகுது, வயசான தோற்றம் வருது, ஒரு ஃபிட்டிங் இல்ல, ட்ரெஸ் மேட்சா போட முடியல அப்படின்லாம் போடுறோம் இல்லைங்களா? இது போடுறதுனால அந்த பெல்ட் ரொம்ப இறுகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ரத்த ஓட்டம் தடையாகுது. நிறைய பெண்களுக்கு உபயோகிக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த இடம் ஃபுல்லாவுமே ஒரு மாதிரி டைட் ஆகி கல் மாதிரி ஆயிட்டு ரத்தமே கட்டிக்கும். ஷோல்டர் சைட்ல, பேக் சைட்ல எல்லாம் தனியாவே அந்த மார்பகம் எல்லாம் ரொம்ப டைட் ஆகி ரத்த ஓட்டம் போகாம கழட்டினதுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. இது எல்லாரும் உணர்றதுதான். ஆனாலும் என்ன பண்றாங்கன்னா பழக்க தோஷம் இந்த மாதிரி உடை அணிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா முற்காலத்துல எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், முண்டா பாடின்னு ஒண்ணு உண்டு. அதாவது கை இல்லாத பிளவுஸ் மாதிரி இருக்கும், டைட் எல்லாம் இருக்காது, எலாஸ்டிக் இருக்காது, பெல்ட் இருக்காது, சாதாரண பிளவுஸ் மாதிரி, அதாவது ஜாக்கெட் மாதிரியே இருக்கும், கை இருக்காது, அவ்வளவுதான். பெரிய ஷேப் எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும். இது இறுக்கமாலாம் இருக்காது. தொய்வடையாம இருக்கிறதுக்காகவும் ஓரளவுக்கு உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீரா போகிற மாதிரியான கட்டமைப்போட அழகா பண்ணிருப்பாங்க. இந்த உள்ளாடையை உடுத்தினா போதும். இன்றைக்கு சமீப காலமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருடங்களா நீங்க மிகப்பெரிய ஸ்டால்ல எல்லாம் கடைகள்ல போய் கேட்டீங்கன்னா, துணி கடைகள்ல முண்டா பாடி டைப் பிரேசியர்ன்னு கேட்டீங்கன்னா இருக்கு, கேட்டீங்கன்னா கிடைக்கும். தயவு செய்து வயதுக்கு வந்த பெண்களுக்கும் சரி, எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா வயதுக்கு வந்த உடனே மார்பகம் எவ்வளவு பெருசு இருக்குங்கிறதுலாம் கவலையப்படுறது இல்ல, இருக்கா இல்லையான்னு கவலைப்படுறது இல்ல. பேரண்ட்ஸ் முதல்ல வாங்கி கொடுக்கறது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரேசியர் தான். தயவு செஞ்சு அதெல்லாம் தூக்கி போட்டு
முடிஞ்சா முண்டா பாடிய தச்சு குடுங்க குழந்தைங்களுக்கு. ஏன்னா இப்போ 18 வயசு குழந்தைக்கெல்லாம் மார்பக புற்றுநோய் வந்தாச்சு. காரணம் அவங்களுக்கு இந்த வயசுலயே இந்த மன இறுக்கம், உடை இறுக்கம், அந்த நார்ச்சத்து உள்ள உணவுகள சாப்பிடாம இருக்கிறது, இந்த 6 விஷயங்கள சரி பண்ணாம இருக்கிறது தான் காரணம். இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதற்கு தான் நம்ம இப்ப தீர்வு குடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்டின்னா, இனிமே பெல்ட் போட்ட எலாஸ்டிக் டைப் உள்ள பிரேசரிஸ் எக்காரணத்த கொண்டும் எந்த வயதிலும் பெண்கள், பெண் குழந்தைகள் உபயோகப்படுத்தாதீங்க. இது உபயோகப்படுத்தாம இருந்தாலே மார்பக புற்றுநோய் மட்டும் இல்ல. இதுக்கு இடையில ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தா கூட மார்பகத்துல ரத்த ஓட்டம் போல கட்டி வருது, வலிக்குது, நீர் வந்து சொரந்து வருது. எதுவா இருந்தாலும் சரியா போகும். இது எல்லாத்துக்குமான மார்பகத்துல ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் முக்கியமான காரணம். இது மட்டும் இல்ல 5வது ஒரு காரணம் கடைசியில சொல்றேன். கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் மார்பக புற்றுநோய் வரும். அல்லது மார்பகத்துல தொந்தரவு வரும். இது 5வதா கடைசியில சொல்றேன். ஸோ எல்லாத்துக்கும் தீர்வு என்னன்னு சொன்னா, முதலாவது தீர்வு மார்பகத்துக்கு எந்த விதத்திலும் எலாஸ்டிக்கோ அல்லது பெல்ட்டோ யூஸ் பண்ற மாரி டைட்டா மார்பகத்தை இறுக்குற மாரியான உடைகளை எக்காரணத்தை கொண்டும் உபயோகிக்கக் கூடாது. 1. அதற்கு மாற்றம் சொல்லியாச்சு. நீங்க வந்து என்ன பண்ணலாம், முண்டா பாடி யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன்ல பிரேசரி தச்சு போடுங்க. பெல்ட், எலாஸ்டிக் இருக்கக்கூடாது. காற்றோட்டம் இருக்கணும். அதுவும் இன்னும் குறிப்பா நீங்க மார்பு கச்சை அதாவது இந்த முண்டா பாடியே யூஸ் பண்ணா கூட பகல்ல பயன்படுத்துங்க. இரவு நேரத்துல ஃப்ரீயா விட்டுறணும். இரவு நேரத்துல நீங்க எங்கேயும் போறதில்ல, விளையாட போறதில்ல, குதிக்க போறதில்ல. அதனால இரவு நேரத்துல தயவு செய்து உபயோகிக்காதீங்க. இதையும் பல வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உள்ளாடைகள் இரவு நேரத்துல பயன்படுத்தக்கூடாது. உறங்கும் பொழுது உடல் வந்து ரொம்ப லேசா இருக்கணும். எங்கேயுமே இறுக்கம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? 1. 2வது உணவில் நார்ச்சத்து குறைபாடு. நார்ச்சத்து அவ்வளோ முக்கியமா? அப்படின்னு சொன்னா கண்டிப்பா. நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல, காய்கறியில, பழங்கள், முளைக்கட்டிய தானியங்கள், கொட்டை பருப்பு வகைகள் எதா இருந்தாலும் நார்ச்சத்தோட நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு உடம்புல எங்க கழிவுகளும் தேங்காம பார்த்துக்கும். ஒருவேளை தேங்கி இருந்தாலும் நார்ச்சத்து உள்ள உணவுகளை நீங்க எடுத்துக்கும் பொழுது, அது ஆட்டோமேட்டிக்காவே கிளென்ஸ் ஆகறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு வெஹிக்கிள் மாரி. நார்ச்சத்துங்கிறது ஃபைப்ராய்டு. நெறைய பெண்களுக்கு இல்லைங்க எனக்கு ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு மார்பகத்துல, நீர் கட்டி இருக்கு, எதுவா இருந்தாலும், இல்ல புற்றுநோய் கட்டி இருக்கு, எதுவாக இருந்தாலும், எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ நாட்டு காய்கறிகள பச்சையா தினம் ஒரு காய்கறி அல்லது நீங்க வாழக்கூடிய பகுதியில எந்த நாட்டு காய்கறி ரொம்ப அதிகமா விளையுது, எது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்கு, அதுவும் குறிப்பா மருந்தடிக்காம இருந்தா ரொம்ப நல்லது. முடிஞ்சா வீட்ல மாடி தோட்டம், வீட்டு தோட்டம் போட்டு அந்த நாட்டு காய்கறிகள பயிர் பண்ணுங்க. வருஷத்துக்கு 12 காய்கறி 12 மாசத்துக்கும் காய்க்குது. பருவநிலம் அறிஞ்சு, பருவ காலங்கள்ல சூழல் அறிஞ்சு என்ன பண்ணலாம், அந்த நாட்டு காய்கறிகள நீங்க விளைய வைக்கலாம். விளைய வச்சீங்க அப்படின்னா, பச்சையாவே வேணுங்கும் பொழுது எப்பல்லாம் முடியுதோ, எப்பல்லாம் கிடைக்குதோ, கட் பண்ணி கடிச்சு சாப்பிடலாம். எனக்கு வந்து பச்சை காய்கறி சாப்பிட்டு பழக்கம் இல்ல அப்படின்னா, ஜூஸா அடிச்சு குடிங்க. சரிங்களா? அதாவது பண்ணுங்க. மில்க் ஷேக்கா அடிச்சு குழந்தைங்களுக்கு குடுக்கலாம், வயசு பிள்ளைங்களுக்கு. ஸோ எந்த விதத்திலயாவது இல்ல எனக்கு வந்து வேக வச்சு தான் சாப்பிட முடியும்னா, தண்ணி தொளிச்சு ஆவியில வேக வச்சு சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 50% சத்து கிடைக்கட்டும். தண்ணீல வேக வைக்கிறது ஒரு 25% தான் கிடைக்கும். ஆவியில வேக வச்சீங்கன்னா 50% சத்துக்கள் கிடைக்கும். எண்ணெயில வறுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 10% கூட கிடைக்காது. அதுதான் உண்மை. அதனால காய்கறிகளை பச்சையா கடிச்சு மென்னு சாப்பிட முயற்சி பண்ணுங்க. அதுவும் நாட்டு காய்கறிகள். எதெல்லாம் நாட்டு காய்கறி? காய்ன்னு எதெல்லாம் பேர் முடியுதோ அதெல்லாம் நாட்டு காய்கறி. புரியுதுங்களா? ஸோ நார்ச்சத்து குறைபாடு உடலில் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க உடம்புல, உணவுல நார்ச்சத்துக்கள நீங்க சேர்த்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு கழிவுகள் வெளியேறும். கழிவுகள் தான் தேங்குச்சுன்னா, அதுக்கு பேரு தான் நோய். இத ஹீலர் பாஸ்கர் ஐயா பல வருடங்களா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இயற்கை வாழ்வியலாளர்கள், இயற்கை மருத்துவர்கள் இததான் பல வருஷங்களா குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ கழிவுகளின் தேக்கம் தான் நோய். கழிவுகள் தேங்காம இருக்கணும்னா, நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், நார்ச்சத்து உள்ள உணவுகள் உடலில் எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்த்துக்கிறோமோ அவ்வளவு நல்லது. ஸோ மார்பக புற்றுநோய்க்கும் இதுதான் தீர்வு. 2வது தீர்வு. 3வது தீர்வு, மன இறுக்கம். எல்லா நோய்க்கும் அடிப்படை காரணம் மன இறுக்கம் அப்படின்னு சொன்னாலும், குறிப்பா மார்பக புற்றுநோய்க்கு இது முக்கியமான இடம். 97% வாய்ப்பு இருக்கிறதா ஆங்கில மருத்துவர்கள் அவங்க வந்து குறிப்பிட்டு ரெக்கார்டு ஃபைல் பண்றாங்க. மார்பக புற்றுநோய் இருக்கிறவங்க தயவு செய்து
வந்ததுக்கு அப்புறமாவது நீங்க தியான பயிற்சி ஈடுபடணும். சிறப்பு யோகா பயிற்சி, எதெல்லாம் உங்கள மனசுக்கு பிடிச்சு சந்தோஷமா வச்சுக்குமோ, அந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும். எப்பவும் நல்லா காமெடி சீன்ஸ் பார்க்கறது, சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். குறிப்பா உங்க குடும்ப சூழல்ல யாரெல்லாம் உங்களுக்கு மன இறுக்கத்தை ஏற்படுத்துறாங்களோ, அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறதே ரொம்ப முதலாவது இதுல நீங்க செய்ய வேண்டிய விஷயம். யாராவது ஒருத்தர் உங்கள கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க, டார்ச்சர் பண்றாங்க, இல்லன்னா ஏதாவது ஒரு விஷயம் உங்க மனச பாதிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க செய்யற வேலையாகட்டும், அல்லது குடும்ப உறுப்பினர்களாகட்டும், அதுலேருந்து முதல்ல விலகி வந்துருங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற அந்த மன இறுக்கம், நீங்க வந்து ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கிற விஷயங்கள கண்டுபிடிச்சு, அதுலேருந்து முதல்ல விலகி இருங்க. அடுத்தது அதுக்கு தீர்வு. மௌன விரதம் இருக்கிறது, உண்ணாவிரதம் இருக்கிறது, அண்ட் தியான பயிற்சிகள் மேற்கொள்றது. அது இப்ப நாலுமா யோகா, குகை தியானம்லாம் ரீசெண்டா ஐயா நெறைய சொல்லிக் குடுக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ரிசல்ட் குடுக்குது. உடனடியா உங்களுக்கு அந்த மன இறுக்கம் இல்லாம ரிலாக்ஸ் ஆகுது மைண்ட். அடுத்தது நாடி சுத்தி பிராணாயாமம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நாடி சுத்தி பிராணாயாமம் அப்படிங்கிறது பிராணாயாமம் இது எல்லாமே உங்களுடைய மனதை உங்களுக்கு பிடிச்ச மாரி மாத்துறதுக்கு ஈஸியான ஒரு டூல். ஸோ இப்போ வந்து நல்ல சிவம் ஐயாலாம் உங்களுக்கு பயிற்சிகள் குடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுல உங்களுக்கு இந்த பிராணாயாம பயிற்சிகள்லாம் தொடர்ந்து சரியா பண்ணிட்டு வந்தீங்கனாலே, மனசு தானாவே நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயினே பண்ண வேண்டாம். எனக்குள்ள எந்த மாரி இறுக்கம் இருக்குன்னு நீங்க யோசிச்சு, உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி, வெளியில கொண்டு போய்லாம் போட வேண்டாம். பிராணாயாமம் பண்ணுங்க. தானாவே மனசு ரிலாக்ஸ் ஆகும். ஸோ மன இறுக்கம் இல்லாம வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, மார்பக புற்றுநோய் பக்கத்துல கூட வராது. சாதாரண கட்டிகள் கூட வராது. அதனால தயவு செய்து நீங்க தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி, நெறைய யோகாசன பயிற்சிகள் இருக்கு. அதெல்லாம் பண்ணுங்க. மன இறுக்கத்துக்கு காரணமான விஷயங்கள கண்டுபிடிங்க. அது உங்களுக்கு பிசிக்கலா இருந்தாலும், அதாவது ஒரு மனிதர் மூலமாக, உங்களுடைய உறவு முறைகள் மூலமா இருந்ததுன்னா கூட, அங்கருந்து விலகி இருங்க. அல்லது உங்களுக்கு சூழல், நீங்க வேலை செய்ற இடம், குடும்ப சூழல் அப்படின்னா, சூழல்ல இருந்தே விலகி இருங்க. இப்படி இருந்துட்டாலே போதுமானது. அல்லது உங்க மனசு தான் காரணம். நான் தான் தேவையில்லாத குப்பையில மனசுல போட்டு, தேவையில்லாம எதிர்பார்க்கிறேன். தேவையில்லாம எது அன்பு, எது பாசம், எது அக்கறைன்னு தெரியாம போட்டு குழப்பிக்கிறேன். நான் தான் கன்ஃப்யூஸ் ஆறேன் அப்படின்னா, அதற்கான தீர்வுகள நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இதற்கு ஒரு தீர்வும் நான் கடந்த முறை சொல்லியிருந்தேன். ஃபீலிங்ஸ் ஆஃப் இண்டியா அப்படின்னு ஒரு புத்தகம் ரீசென்ட்டா திரு ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களால வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க எழுதின புத்தகம். ரொம்ப அற்புதமா இருக்கு. குடும்ப உறவுகளை எப்படி கையாளணும்? குடும்பத்துல மன இறுக்கம் இல்லாம சந்தோஷமா எப்படி வாழணும்? எதிர்பார்ப்பு இல்லாம ரொம்ப ரிலாக்ஸ்டா எப்படி வாழணும்? அதுக்கு என்ன தீர்வு? ஃபீலிங்ஸ் ஆஃப் இண்டியா படிச்சுட்டீங்க அப்படின்னா, அத உள்வாங்கி, உணர்ந்து, புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியும்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. குணபாலன் ஐயா கூட கடந்த முறை சொன்னாங்க. தெரியுங்கிறது வேற. நீங்க புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற. உள்வாங்குறதுங்கிறது வேற. ஸோ தயவு செய்து ஃபீலிங்ஸ் ஆஃப் இண்டியாவ எல்லாரும் இப்ப பிடிஎஃப்பா கிடைக்குது, பென் டிரைவா கிடைக்குது, பிடிஎஃப் அது மட்டும் இல்லாம புத்தகம் வடிவில கிடைக்குது. வாங்கி திரும்ப திரும்ப படிங்க. ஆட்டோமேட்டிக்காவே அந்த உணர்வுகள் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், உறவுகள எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டாலே, உங்களுக்கு மன இறுக்கம்ங்கிறது வரவே வராது. இந்த மன இறுக்கம் தான் அடிப்படையில எல்லா நோய்க்கும் காரணம். ஸோ மார்பக பிரச்சனைகள் எனக்கு வரக்கூடாதுங்கிறவங்க, தயவுசெய்து இந்த தியான பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, ஃபீலிங்ஸ் ஆஃப் இண்டியா படிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கனாலே போதுமானது. சரிங்களா? அடுத்தது மான் பயிற்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ கடைசியா ஒரு காரணம் சொன்னோம் இல்லைங்களா? 5வதா ஒரு காரணம் சொன்னோம். என்ன காரணம்னா, உங்களுக்கு ஆ மாதவிடாய் சம்பந்தப்பட்ட, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எந்த பெண்களுக்கு இருக்கோ, தயவு செய்து சின்னதா இருக்கும்போது அந்த பிரச்சனைய சரி பண்ணுங்க. இந்த மார்பகத்துக்கும், மார்பகத்துல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும், கர்ப்பப்பைக்கும், மாதவிடாய் தொந்தரவுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதனால தான் மாதவிடாய் வரும்போது சில பேருக்கு மார்பகம் கனத்து போகும், வலிக்கும், குத்தும், மார்பு காம்புல இருந்து நீர் வெளியேறும். இந்த மாரி நெறைய தொந்தரவுகள் வரும். அது மட்டும் இல்லாம, அந்த பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாரியான சிம்ப்டம்ஸ் இருக்கும். 15 நாளைக்கு முன்னாடியே சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, மார்பகம்லாம் ரொம்ப டைட் ஆயிடும். ஸோ எப்போ உங்களுக்கு மார்பகத்துக்கும், மாதவிடாய்க்கும் சம்மந்தம் இருக்கு. ஸோ மாதவிடாய் கழிவுகள் மாதம் 28 நாட்களுக்கு ஒரு முறை கழிவுகள் வெளியேறணும். இல்ல எனக்கு 32 நாள் ஆகுது பரவால்ல. 28ங்கிறது 25ம் ஆகலாம், 32ம் ஆகலாம்.
ஆக மொத்தம் மாதம் கழிவுகள் வெளியேறணும். அது வெளியேறல, அதுல தொந்தரவுகள் நெறைய இருக்கு. ஓவர் ப்ளீடிங் ஆகுது. இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவ வருது. அல்லது ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு கர்ப்பப்பையில. ஆ இல்லன்னா ஓவரீஸ்ல சிஸ்ட் இருக்கு. இல்ல எண்டோமெட்ரியம் வால் திக்னஸ் இருக்கு. இந்த மாரி நெறைய இருக்கு காரணங்கள். ஃபெல்லோப்பியன் டியூப்ல பிளாக் இருக்கு. எனக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் மாதவிடாய் தொந்தரவுகள் இருந்ததுன்னா, உடனடியாக சிம்பிளா எப்படிலாம் சரி பண்ண முடியுமோ சரி பண்ணிக்கோங்க. என்ன தொந்தரவு இருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எனக்கு WhatsAppல தொடர்பு கொள்ளுங்க. சாதாரணமா இருக்கும்போதே சரி பண்ணிக்கோங்க. இயற்கை மருத்துவம் மிக எளிமை. இதுல இன்னும் ஒண்ணு சொல்லிக் குடுத்துருக்கேன். நீர்த்தாரா, கர்ப்பவாய் சுத்தின்னு சொல்லிக் குடுத்துருக்கேன். மார்பகத்துல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் மாதவிடாய் பிரச்சனைகள். மாதவிடாய் பிரச்சனைகளை எளிமையா தீர்க்கறதுக்கு வழி நீர்த்தாரம். ரொம்ப எளிமை. அவங்கவங்க நீங்களே வீட்டுக்கு பண்ணிக்கலாம். நீங்களே உங்க வீட்ல பண்ணிக்கலாம். மாதம் ஒரு முறை பண்ணா போதும். பிரச்சனைகள் அதிகமா இருந்தா, நான் சில குறிப்பிட்ட கால இடைவெளியில இந்த நீர்த்தாரா பண்ணுங்க, இந்த முறைய பண்ணுங்கன்னு சொல்லிக் குடுத்துருக்கேன். அத பண்ணுங்க போதும். புரியுதுங்களா? தேவைப்பட்டதா இன்னொரு முறை கூட அது எல்லாத்தையும் பத்தி நான் தெளிவா சொல்றேன். மாதவிடாய் பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறதுன்னு இனி வரக்கூடிய காலங்கள்ல நீர்த்தாரா சிகிச்சை முறைகள் ரொம்ப விரிவா சொல்லிக் குடுக்குறேன். ஃபாலோ பண்ணுங்க. இல்ல எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, WhatsAppல தொடர்பு கொள்ளுங்க. ஸோ மாதவிடாய் பிரச்சனைகள சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா, மார்பக புற்றுநோய் நிச்சயமா வராது. புரியுதுங்களா? ஸோ இது ஒரு எளிமையான தீர்வு. அடுத்தது இப்போ 4வது தீர்வுக்கு வருவோம். ஏற்கனவே கிளர்பாஸ்கர் ஐயா சொல்லியிருக்கக்கூடிய 21 நாள் ஆன்லைன் வகுப்பு தொடர்ந்து அட்டெண்ட் பண்ணுங்க. அது வந்து 19 நாள் வகுப்பா உங்களுக்கு வந்து YouTubeல ரெக்கார்டட் வீடியோவா அவைலபிள். தயவு செய்து 1லிருந்து 19 நாட்கள் வரக்கூடிய அந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, 6 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. என்ன அந்த 6 விஷயம் சிம்பிளா சொல்லிடுறேன். 1 எப்படி சாப்பிடணும்? உணவு முறை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த 5யும் சரி பண்ணி 6வதா மனச பத்தியும் பேசியிருப்பாங்க. இந்த மனசுக்கு பிடிச்ச மாரி வாழறது. இந்த 6யும் சரி பண்ணீங்கன்னா, சாதாரண தலைவலியில ஆரம்பிச்சு உயிர்க்கொல்லி நோயான புற்றுநோய் வரைக்கும் வராது. வந்தாலும் தானாவே சரி பண்றதுக்கும் இந்த 6 விஷயம் தான். ஸோ பிரிவென்ஷனும் இதுதான். க்யூர்ங்கிற ட்ரீட்மெண்ட்டும் இதுதான். புரியுதுங்களா? இப்ப இந்த 6 விஷயம்ல நிலம் சம்பந்தப்பட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முக்கியமா நம்ம சாப்பிடக்கூடிய உணவை எப்படி சாப்பிடணும்? எப்படி சாப்பிடக்கூடாது? எத சாப்பிடணும்? எத சாப்பிடக்கூடாது? எதெல்லாம் உணவு? எதெல்லாம் போதைப் பொருள்? அழகா விளக்கம் சொல்லியிருப்பாங்க. நெறைய பேர் இன்னைக்கு டீங்கிற போதை உணவை உணவா எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து மீண்டு வர முடியல. அதனால தான் அது போதை உணவு. ஸோ இதற்கான தெளிவான விளக்கங்கள சொல்லியிருப்பாங்க. இயற்கை உணவுல என்ன உங்களுக்கு சத்து கிடைக்கும்? சமைச்ச உணவுக்கு என்ன சத்து கிடைக்கும்? ஃப்ரைடு ஃபுட்ல என்ன சத்து கிடைக்கும்? அவுட் சைடு பேக்கிங் ஃபுட்ல என்ன கெடுதல் இருக்கு? இப்படி பல விஷயங்கள பத்தி உணவுங்கிற ஹெட்டிங்ல உணவை எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாதுங்கிற ஹெட்டிங் நெறைய சொல்லியிருப்பாங்க. இது 1. அல்லது நீர். 2வது எந்த நீர குடிக்கணும்? எப்படி குடிக்கணும்? இத பத்தி தெளிவா சொல்லியிருப்பாங்க. pH வேல்யூ எப்படி பார்க்கறது? எந்த நீர் சிறந்தது? அதை மருந்தாக்குவதற்கு எந்த நீர் நீங்க வந்து எடுத்துக்கணும்? அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க 2வது. 3வது எப்படி காற்றை சுவாசிக்கணும்? எப்படி சுவாசிக்கக் கூடாது? எவ்வளவு மூச்சு இருக்கணும்? இத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. இந்த மூச்சு காற்றை சுவாசிக்கிறது பல வழிமுறைகள் சொல்லிக் குடுத்திருப்பாங்க. எப்படி தூங்கும்போது காற்றை சுத்தமான காற்றை உள்ள எடுத்துக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 4வது எப்படி தூங்கணும்? தூங்குறது மூலமா ஆகாய சக்தி எப்படி கிடைக்கும்? இது மூலமா உங்க புத்தி எப்படி தெளிவா இருக்கும்? தெளிவான முடிவு எடுப்பீங்க. இதன் மூலமா உங்களுடைய கல்லீரல் நோய்கள், பல நோய்களை எப்படி தீர்த்துக்கலாம்? உங்க உடம்பை கழிவுகள் இல்லாம சுத்தமான உடம்பா எப்படி மாத்துறது? இப்படி வந்து 4வதா ஆகாயத்த பத்தி சொல்லியிருப்பாங்க. நெறைய இருக்கு. நான் சிம்பிளா ஹெட்டிங் மட்டும் தான் சொல்றேன். 5வது விஷயம். நெருப்பு உங்க உடம்புல சூடு தக்க வச்சுக்கிறது எப்படி? எப்படி உடற்பயிற்சிகள் பண்ணணும்? தியானம் எப்படி பண்ணணும்? மூச்சு பயிற்சி எப்படி பண்ணணும்? யோகாசன பயிற்சிகள் எப்படி பண்ணணும்? சிம்பிள் ஜாயிண்ட்ஸ் எக்சர்சைஸ். நான் ரொம்ப பிஸி அப்படிங்கிறவங்க ஒரு 10 நிமிஷத்துல உங்க உடம்புல சூட்டை ஏற்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? உடல் உழைப்புங்கிறது எவ்வளவு இருக்கணும்? அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு. அதனால உடல் உழைப்பு மற்றும் உடல் ரீதியான அந்த உறவுகள் இதெல்லாம் எப்படி வச்சுக்கணும்? எப்படி மெயின்டெயின் பண்ணணுங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. 6வது விஷயம் மனதின் மனம் அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாங்க. மனதை எப்படி நல்லா வச்சுக்கிறது? மனசுக்கு பிடிச்ச மாரி எப்படி வாழறது?
மனசுக்கு பிடிச்சமா வாழக்கூடியதுலயே எப்படி நோயெல்லாம் குணப்படுத்திக்கிறது, நோய் வராம எப்படி பாதுகாத்துக்கிறது, இத பத்தி பேசியிருப்பாங்க. சோ இந்த 6 விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு முறைப்படுத்துங்க. எல்லா நோயையும் தீர்க்கவும் முடியும், தடுக்கவும் முடியும். இவ்வளவு எளிமைங்க இயற்கை மருத்துவம். சோ தயவு செய்து இந்த எல்லா விஷயங்களையும் கவனம் செலுத்துங்க. எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அண்ட் குறிப்பா பெண்கள், நான் திரும்ப ஒரு முறை சொல்லிக்கிறேன். உடையில இறுக்கம் இல்லாம பாத்துக்கோங்க. மன இறுக்கம் இல்லாம பாத்துக்கோங்க. அடுத்தது உணவுல நார்ச்சத்து இருக்கும்படியா பாத்துக்கோங்க. அடுத்தது ஆ நம்ம இறுதியா சொன்ன மாதவிடாய் தொந்தரவுகள் இல்லாம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. 4வதா இடையில ஒரு விஷயம் சொன்னோம். 6 விஷயங்களை சரி பண்ணுங்க. பஞ்சபூதங்களோட சேர்ந்து, பஞ்சபூத உணர்வுகளோட சேர்ந்து நீங்க செய்ய வேண்டியது மனசையும் சரியா வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இதுல குறிப்பா இன்னும் இடையில சொன்னோம். ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா படிச்சு, புரிஞ்சு, அதன்படி வாழ்ந்தீங்கன்னா, எல்லா வியாதிகள்ல இருந்தும் உங்கள தற்காத்துக்க முடியும். வந்த வியாதிகள்ல இருந்தும் விரைவில விடைபெற முடியும். வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஐயா சொல்லுவாங்க, "மகிழ்வித்து மகிழ்." சந்தோஷமா, ஆரோக்கியமா நம்மளையும் வச்சுக்கிட்டு, நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் வச்சுக்கிறதுக்கு ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா ரொம்ப அவசியம். மீண்டும் ஒரு முறை சொல்றேன். அம்மே தற்சார்பு சந்தையில கிடைக்கும். ஆன்லைன்ல அவைலபிள். பிடிஎஃப்பா இருக்கு. உங்களுக்கு புக்லெட்ல இருக்கு. எல்லா வடிவத்திலயும் இருக்கு. சோ முயற்சி பண்ணுங்க. வாங்கி எல்லாரும் படிங்க. சரிங்களா? அண்ட் இறுதியாக ஒரு 5 நிமிஷத்துல இதையும் முடிச்சுக்கிறேன். எனக்கு வந்துருச்சு. இப்போ மார்பக புற்றுநோய் இருக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்கு. என்ன பண்ணலாம்? முதலாவது இந்த விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தி ஒண்ணு ஒண்ணா சரி பண்ணுங்க. இதுல இன்னும் முக்கியமா உங்களுக்கெல்லாம் மருந்து குடுத்தா தான் சரியாகும். மனசு ரீதியா இவ்வளோ வந்துருச்சு என்னங்க இத சரி பண்ண சொல்றீங்க? 6 விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க, 5 விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க. இதெல்லாம் நான் எப்ப சரி பண்ணி, எப்ப நான் அந்த பிரச்சனையிலருந்து வெளியில வர்றது? அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா, 2 விஷயம் சொல்றேன். 1 உள் மருந்து. 2வது வெளிப்பூச்சு மருந்து. இயற்கை மருத்துவத்துல இதுக்கு மேல தீர்வே கிடையாது. உள் மருந்து என்ன? அப்படின்னா உள் மருந்துல 2 இருக்கு. 1 நல்ல சுத்தமான மஞ்சள். பச்சை மஞ்சளா கிடைச்சுன்னா ரொம்ப நல்லது. இல்ல காஞ்ச மஞ்சள், வேக வச்ச மஞ்சள் இருக்கு அப்படின்னா, அந்த மஞ்சள எடுத்துட்டு வந்து இடிச்சு பவுடர் பண்ணுங்க. இரும்பு வாணல் சட்டி எடுத்துக்கோங்க. ப்ரவுன் கலரா ஆகுற வரைக்கும் வறுத்துருங்க. ட்ரையா அவ்வளோதான். இத எடுத்து தினமும் 50 மில்லி தேங்காய் பால்ல காலை, இரவு 2 வேளையும் ஒரு 3லிருந்து 5 கிராம் அளவுக்கு இந்த வறுத்த மஞ்சள் பொடிய 50 மில்லி தேங்காய் பால்ல கலந்து காலை, இரவு வெறும் வயிற்றுல குடிங்க. இது 1வது. எனக்கு தேங்காய் பால் கிடைக்கலன்னா, நாட்டு மாட்டு பசும்பால்ல குடிக்கலாம். ஆனா தேங்காய் பால் தான் குடிக்கணும். அதான் நல்லது. விரைவில குணம் பெறலாம். புரியுதுங்களா? இதுல குர்குமின் இருக்கிறதுனால ஆன்டி கேன்சரஸா இது வேலை பண்ணும். கேன்சர் இருக்கிறவங்களுக்கும் தீர்வு, வராம இருக்கிறதுக்கும் இது தீர்வு. சோ வந்தவங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 2வது உள்மருந்து என்ன அப்படின்னா, பஞ்சகவ்யம். பஞ்சகவ்யம்ங்கிறது காராம் பசு அல்லது நாட்டு மாட்டு பசு. இதனுடைய பால், தயிர், கோமியம், சாணம் அதுலலாம் இருந்து பண்ணக்கூடியது. அதாவது பாலு, தயிர், நெய், சாணம், கோமியம் இதுல இருந்து பண்ணக்கூடியது. இத வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல பண்ணி நெறைய இடங்கள்ல இப்போ வித்துட்டு இருக்கிறாங்க. ஆன்லைன்லயும் அவைலபிள். நெறைய பேர் வீட்ல பண்றாங்க. நான் கடந்த முறை சொன்னபோது நெறைய பேர் எனக்கு சொன்னாங்க, எங்க வீட்டுக்கு பக்கத்துல செஞ்சு குடுக்குறாங்கன்னு. சொல்லுங்க. செஞ்சு அ எடுத்து வச்சுக்கோங்க. அத வந்து தொடர்ந்து எடுத்துக்க சொல்லுங்க. இந்த பஞ்சகவ்யம் 30 மில்லி அளவுக்கு காலை, மதியம், இரவு 3 வேளையும் 30 மில்லி அளவுக்கு உணவுக்கு முன்னாடி வாயில வச்சு ஒரு 5 நிமிஷமாவது வாயில வச்சு கொப்பளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள எடுத்துக்கணும். ஏற்கனவே நான் வந்து நாக்குல வந்த புற்றுநோய்க்கு இத தான் தீர்வா சொன்னேன். இத உள்ள குடிச்சோம் அப்படின்னு சொன்னா எல்லா புற்றுநோய்க்கும் தீர்வு, மார்பக புற்றுநோய்க்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் அடுத்த முறை இத பத்தி எப்படி செய்யணுங்கிறதையும் சொல்றேன். ஆனா இதுல ஒரு சிம்பிளான விஷயம். எப்படி இது எல்லாத்தையும் சரி பண்ணுது அப்படின்னா, நாட்டு மாட்டினுடைய ஆ சாணம், கோமியம், தயிர், நெய், பால் இது எல்லாமே பஞ்சபூதங்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தோட ஒவ்வொன்னும் ஒவ்வொன்னோட சேர்ந்தது. இந்த 5ம் ஒண்ணு சேரும்போது புதிதாக செல்கள் உற்பத்தியாகும். தேவையில்லாத செல்கள் அழியும். அப்போ கேன்சர் செல் எல்லாம் அது கவலை கிடையாது.
எல்லாத்தையுமே தேவையில்லாத எக்ஸ்ட்ராவா வெளியில இருந்து வந்தது, உள்ள புதுசா உற்பத்தி ஆகுது எல்லாத்தையுமே நீக்கிறோம். ஸோ கேன்சர் வந்து கியூர் ஆகிறதுக்கு அற்புதமான மருந்து பஞ்சகவ்யம். அதுவும் மார்பக புற்றுநோய்க்கு நல்ல தீர்வு. இத வெளிப்பூச்சாவும் பயன்படுத்தலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா? உள் மருந்து, வெளி மருந்துன்னு. வெளி மருந்தா பஞ்சகவ்யத்தை எப்படி பயன்படுத்துறது? அதுல ஒரு வெண்ணெய் மிதக்கும். அந்த வெண்ணெய எடுத்து மார்பக புற்றுநோய் கல்லா இருந்தாலும் சரி, புண்ணா இருந்தாலும் சரி, சீழ் பிடிச்சிருந்தாலும் சரி, அல்லது கட்டியா இருக்கு, தோல் லைட்டா பிரிஞ்சிருக்கு, நீர் வந்துகிட்டு இருக்கு, கொழ கொழன்னு இருக்கு. எப்படி இருந்தாலும் அந்த நெய்ய எடுத்து, அந்த வெண்ணெய எடுத்து பஞ்சகவ்யத்துல இருந்து எடுத்து நீங்க அப்ளை பண்ணா போதும். வேப்பங்குச்சியில தான் எடுக்கணும், அல்லது மரக்குச்சியில தான் எடுக்கணும். கை வச்சு எடுக்கக்கூடாது. உடனடியா நம்ம கையினுடைய சூட்டுக்கு, நம்ம கையில இருக்கக்கூடிய கிருமிகள்னால, அந்த பஞ்சகவ்யம், பஞ்சபூதங்கள் இருக்கிறதுனால உடனே அதுல கிருமி தொற்று வந்துரும். அதனால பஞ்சகவ்யத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இத பத்தி நான் விளக்கமா நிச்சயமா அடுத்த வாரம் இத பத்தி பேசுவோம். அண்ட் இந்த பஞ்சகவ்யத்த இந்த மாரி எடுத்து எக்ஸ்டர்னலா அப்ளிகேஷன் பண்ணலாம். மார்பகத்துல. சரிங்களா? புண்ணாயிட்டாலும் சரி அப்ளை பண்ணலாம். இன்னொரு வெளிப்பூச்சி மருந்து என்ன அப்படின்னு சொன்னா, திரிபலா சூரணம் 3 பங்கு. 1 பங்கு மஞ்சள் தூள். எந்த மஞ்சள் தூள்? ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லைங்களா? பச்சை மஞ்சள எடுத்து பவுடர் ஆக்கி இடிச்சு ஜலிச்சு வச்சுக்கோங்க. அந்த பவுடர லைட்டா இரும்பு வானச்சட்டில போட்டு ப்ரவுன் கலர்ல வறுத்துக்கணும். இந்த மஞ்சள்ல குர்குமினோட அளவு அதிகம். இந்த மஞ்சள்ல 1 பங்கு எடுத்து 3 பங்கு திரிபலா சூரணத்தோட கலந்து வச்சுக்கிட்டு, இந்த பொடிய என்ன பண்ணணும், இந்த கலவைய மார்பக புற்றுநோய் புண்ணுல தூவி விட்டா போதும். ஸோ இத ஒரு நாளைக்கு 2 முறை என்ன பண்ணலாம், தூவி விடலாம். ஒருவேளை எனக்கு வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு புண்ணுன்னா, தேங்காய் எண்ணெயோட கலந்தும் அப்ளை பண்ணலாம். இல்ல ஏற்கனவே புண்ணு கொழ கொழன்னு இருக்கு, நீர் வடியுதுன்னா, அப்படியே தூவி விட்டா போதும். மார்பக புற்றுநோய் அந்த புண்ணு சீக்கிரமா ஹீல் ஆகும். இல்ல எனக்கு 2மே நான் அப்ளை பண்ணணும், எனக்கு சீக்கிரமா சரியாகணும்னா, காலையில நீங்க வந்து பஞ்சகவ்யமும், மாலை நேரத்துல இந்த திரிபலா சூர்ணம், மஞ்சள் தூள் கலவையும் அப்ளை பண்ணலாம் புண்ணுல. இந்த 2 பூச்சிகளையும், இந்த 2 மருந்தையுமே எல்லா புண்களுக்குமே பயன்படுத்தலாம். மார்பக புற்றுநோய்க்கு மட்டும் இல்ல, சாதாரண புண்ணா இருந்தாலும் பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்போ நம்ம மார்பக புற்றுநோய் பத்தி பேசுறதுனால இத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வெளி மருந்து. இதோட இன்னொன்னு பண்ணலாம். என்ன பண்ணணும் முக்கியமா? புண்ணா வந்துருச்சு மார்பகத்துல. நெறைய பேருக்கு இத எப்படி கழுவுறது? சுத்தம் பண்றது? நீர் வடியுது. பக்கு பக்கா புண்ணு பேத்துட்டு வருது. இந்த மருந்தெல்லாம் அப்ளை பண்ணும்போது இன்னும் நெறைய பேத்துட்டு வரும். இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னா, கல்லுப்பு, சுடுதண்ணி இவ்வளோதான். ஒரு பெரிய பாத்திரத்துல சுடுதண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி கல்லுப்பு போடுங்க. இந்த தண்ணீரை புண்ணு மேல ஊத்தி சுத்தம் பண்ணுங்க. அப்படியே தொடச்சு எடுக்கலாம். அந்த பக்கெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அந்த புண்ணு காயணும். தொடச்சு எடுத்துட்டு காஞ்சதுக்கு அப்புறமா பஞ்சகவ்யம் அல்லது திரிபலா சூர்ணம் மஞ்சள் கலவையை பயன்படுத்தலாம். இது வெளிப்பூச்சு. சரிங்களா? இவ்வளவுதாங்க. இதுக்கு மேல வேற எந்த மருந்துமே தேவையில்ல. உங்களுக்கு ஒரு வேளை வேற ஏதாவது சித்த வைத்தியர்கள், நாட்டு வைத்தியம் மருந்து குடுத்தா அப்ளை பண்ணுங்க. இயற்கை மருத்துவத்துல இதுதான் தீர்வு. சரிங்களா? இப்போ எந்த நிலையில இருந்தாலும் மார்பக புற்றுநோயை நான் சொன்ன இந்த வழிமுறைகளை வைத்து நீங்க எளிமையா குணப்படுத்த முடியும். முதல்ல சந்தோஷமா இருங்க. மன இறுக்கம் இல்லாம இருங்க. இதுதான் முதலாவது அடிப்படை. இத சரி பண்ணிட்டீங்கன்னாலே மத்ததெல்லாம் தானாவே வேலை செய்யும். புரியுதுங்களா? அண்ட் இதுவரை நம்ம சொன்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணி புற்றுநோய் வராம பார்த்துக்கோங்க. வந்த புற்றுநோயை சரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் இதோட நம்ம இன்றைய வகுப்பை முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்புக்கு நம்ம தலைப்பே இப்பவே சொல்லிட்டோம். பஞ்சகவ்யம் எப்படி பயன்படுத்தணும்? எப்படி செய்யணும்? எந்த ரேஷியோல எடுத்துக்கணும்? எல்லா நோய்க்கும் ஒவ்வொரு நோய்க்கும் எப்படி எடுத்துக்கலாம்? உள்பூச்சு, வெளிப்பூச்சு இத பத்திலாம் தெளிவா சொல்லித் தரேன். சரிங்களா? இதுவரை கேட்டுட்டு இருந்த அனைவருக்கும் நன்றி. காலை சக்கரத்துக்கும் இதை ஏற்பாடு பண்ண ரோட்டரி கிளப்புக்கும் திரு குணபாலன் ஐயாவுக்கும் மனப்பூர்வமா நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி. நன்றி நன்றி அம்மா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக, அதாவது மார்பக புற்றுநோய் பற்றி நமக்கு போன வாரம் வந்து நான் அந்த புண், அதாவது வாய் புற்றுநோய் பத்தி நம்ம சிறப்பா சொன்னாங்க. இந்த வாரம் வந்து நமக்கு வந்து மார்பக புற்றுநோயை பற்றி அற்புதமான ஒரு விளக்கம். அதாவது ஒரு எந்த அளவுக்கு புரிதல் இல்லைன்னாலும் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி அதோட நிகழ்வுகளை வந்து நம்ம எந்த அளவுக்கு கையாளணும் அப்படிங்கிறத பத்தி சிறப்பா இன்னைக்கு வகுப்படுத்தாங்க. அதை விட என்னன்னா, இன்னைக்கு வந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வுல இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, இதுல வந்து அம்மா சொன்னதோட முக்கால்வாசி வந்து நீங்க வந்து அந்த
அவங்க சொன்ன வழிமுறைகள்ல தான் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து காலைச்சக்கரம் குழுல உள்ளவங்க எல்லாருமே அம்மா சொன்ன அந்த விஷயங்கள வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க சொன்ன ஒரு விஷயங்கள் வந்து அந்த உடைகள் வந்து இறுக்கமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நமக்கு வலியுறுத்தி சொல்றாங்க. அதாவது அது மாரி விஷயங்கள நீங்களும் எல்லாரும் கையாண்டு இனிவரும் காலங்கள்ல வந்து அதோட விழிப்புணர்வை நாம் வந்து எடுத்து செல்ல வேண்டும். அனைவருக்கும் அத கொண்டு சேர்க்க வேண்டும். அனைவருக்கும் இந்த விஷயத்தை வந்து நம்ம தெளிவுபடுத்தி ஏன்னா இன்னைக்கு அறியாமை தான் இந்த விஷயத்துக்கு வந்து நமக்கு வந்து இன்னைக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அந்த அறியாமைய வந்து நம்ம வந்து தகர்த்தெறிய வேண்டும். அனைவருக்கும் இத கொண்டு சேர்க்க வேண்டும். ஈழர் பாஸ்கர் ஐயா சொன்னதுலேருந்து மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நமக்கு இன்னைக்கு சிறப்பா வகுப்படுத்திருக்கிறாங்க. அதற்குண்டான தீர்வு முறைகள் என்னென்னங்கிறதுக்கும், அதாவது ஒவ்வொரு விஷயங்களும் கிட்டத்தட்ட ஒரு 10 காரணங்கள் சொல்லியிருக்காங்க. உள்ளுக்கு போட்டு சாப்பிடக்கூடிய அந்த மருத்துவ முறைகளும் சரி, வெளியில அப்ளை பண்ணக்கூடிய மருத்துவ முறையும் சரி, எண்ணங்களை எப்படி வச்சுக்கிறது, நம்ம எப்படி அந்த பஞ்ச பூத சக்தியில உடல் அ உடல்ல நம்ம உள்வாங்குறது அப்படிங்கிறத பத்தி பல்வேறு விஷயங்கள் நமக்கு தெள்ளத் தெளிவா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து சிறப்பா குடுத்திருக்கிறாங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வை வந்து இவ்வளவு ஒரு அற்புத நிகழ்வுன்னு தான் சொல்லலாம். அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்வு, அற்புத நிகழ்வு. இந்த நிகழ்வை நமக்கு இந்த காலை வேளையிலே சிறப்பித்துக் கொடுத்த இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வெளியில இருந்துட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்களோட வாய்ஸ் இன்னைக்கு வந்து நமக்கு சரியான முறையில கொஞ்சம் லைட்டா கம்மியா இருந்துச்சு. அதனால தான் அவங்க வீடியோலயும் வர முடியல. அந்த வேலை இருந்தாலும் நம்ம காலை சக்கரம் நிகழ்வுக்காக நம்ம ஏற்புரையை நமக்கு சிறப்பாக ஏற்று இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொடுத்த அகிலா மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி அம்மா. நன்றி ஐயா. நன்றி. எல்லாரையும் மியூட்ல போட்டிருக்கேன். இந்த ஒரு நிமிஷம் அட்மிட் பண்ணிடுறேன். எல்லாருமே வந்து எல்லாருமே அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். நமஸ்காரம். நன்றி. நமஸ்காரம்மா. அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து கேள்வி பதில் செஷன் வந்து இன்னைக்கு அவங்க கொஞ்சம் வெளியில போறதுனால கேள்வி பதில் செஷன் அடுத்த வாரம் வச்சுக்கலான் இருக்காங்க. எனவே நமஸ்காரம்மா. அட்மிட் பண்ணிக்கம்மா. மியூட்ல இருக்கு உங்களுக்கு. ஐயா வணக்கம். இங்க கொஞ்சம் டவர் இஷ்யூஸ் இருக்குங்க. வைஃபை கனெக்ஷன் இல்ல. இப்பதான் நாங்க வந்திருக்கோம். கொஞ்சம் ரெடி ஆன உடனே உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. கிளியரா இருந்தேன்னா கேட்டுக்கோங்க. நமஸ்காரம். நமஸ்காரம்மா. ஐயா நமஸ்காரம். சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க ஐயா. அருமையான டாபிக் 2 வாரமா போயிட்டு இருக்கு. இவ்வளவு விழிப்புணர்வு கொடுத்தாலும் ரோட்டரி சங்கத்துல நாங்க நிறைய விழிப்புணர்வு தரோம். இருந்தாலும் உங்க விழிப்புணர்வு அருமையா இருக்கு. இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு இன்னைக்கு 40 அது நாங்க தான் செய்யணும். கடமை எங்களுக்கு கொடுத்திருக்க கடமை இது. இல்ல இது கடமை இல்லைங்க. இது ஒரு பெரிய பொக்கிஷம். இன்னைக்கு மார்பக புற்றுநோய் வந்து நிறைய பேருக்கு வருது. கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இருந்தாலும் யாரும் அதை காதுல வாங்கிக்கிறதே கிடையாது. அது மாதிரி பண்ணிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ரோட்டரி சங்கம் சார்பா செஞ்சுட்டு இருக்கோம் விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வு அருமையா இருக்கு. நன்றிம்மா. அம்மா வணக்கம். பெருமாள் பேசுறேன். வணக்கம். புற்றுநோயை பத்தி மிக அருமையாக மக்களுக்கு எடுத்து கூறியதற்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை நீங்கள் கொண்டு சென்றீர்கள் என்பதை உணர்ந்து நான் உங்களுக்கு நன்றி சொல்வதை கூறிக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. தம்பி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க ஐயா. வணக்கம்ங்க. நான் பன்னீர்செல்வம் பேசுறேங்கம்மா. ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. நீங்க இன்னைக்கு சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு அதாவது விலை மதிப்பே கிடையாதுங்க. அதாவது வந்து இது மிக மிக அற்புதமான ஒரு விஷயம். இது வந்து பெண்களுக்கு மிக மிக ஒரு அத்தியாவசியமான, அவசியமான ஒரு விஷயமான தகவலுங்க. அதுல நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த உடை மாற்றம்ங்கிறது வந்ததுனாவே எல்லா வியாதியிலிருந்தும் விலக்களிக்கலாமாங்க. அது இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா, அந்த காலத்துலலாம் வந்து வயசான பெண்கள் வந்து சேரு, ஜாக்கெட்டு, உள் பாவாடை
நீங்க சொன்ன மாதிரி அந்த பனியன் மாதிரியான பாடி இதுதான் போடுவாங்க. அதே மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு வந்து அந்த பாடி கூட போட மாட்டாங்க. மேல வந்து ஒரு ஜாக்கெட்டு, பாவாடை, தாவணி இது 3 மட்டும் தாங்க இருக்கும். அந்த ஆமாங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா, அங்க பிள்ளை இல்லைங்கிற குறையே கிடையாதுங்க, அந்த காலத்துல. கண்டிப்பா அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் 6, 8, 10 அந்த மாதிரிங்க. இப்ப எங்க தாத்தாவுக்கெல்லாம் வந்து 6 பசங்க 2 பொண்ணுங்க. வந்து பாத்தீங்கன்னா, ஒரே முடி கூட எங்க பாட்டிக்கு நரை கிடையாதுங்க. சரிங்க அத்தனை பிள்ளைங்கள பொறந்தும், ஒரு பிள்ளைங்க கூட ஒரு முடி கூட எங்க பாட்டிக்கு வந்து நரைச்சது கிடையாதுங்க. அவ்வளவு அழகா வயிறு இருக்கிற இடம் தெரியாதுங்க. அப்படி இருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரே ஒரு கருத்து என்னன்னு சொல்லிச்சுன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த சின்ன பிள்ளைங்க இந்த லெகின்ஸ் அது இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ம். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா, வயதான மூதாட்டிகளும் அத போடுறதுக்கு இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, எனக்கு அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு ஒண்ணும் புரியல. நாகரிகங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ரொம்ப ஒரு இதா இருக்குது. பாக்குறதுக்கு வந்து ஒரு இதா இருக்கு. இந்த உடை மாற்றம் வந்ததுனாவே எல்லா வியாதியும் ஓடி போயிடுங்க. இந்த உடை கண்டிப்பாங்க மாற்றம்னா வந்து உடை மாற்றம் நீங்க சொன்னதிலேயே வந்து மிக அற்புதமான ஒரு விஷயம். எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தி. ஏன்னா, என்னுடைய எண்ணமும் அதேதான். அதாவது இந்த தற்போது இருக்கக்கூடிய இந்த உடையினுடைய நாகரிகம்ங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. சோ இது மாற்றம் வந்ததுனாவே எல்லா வியாதியும் வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஆறாத புண்களுக்கு நீங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ஒரு அற்புதம். இப்ப நெறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, சர்க்கரை வியாதி வந்து எங்க அக்கா மருமகனுக்கெல்லாம் சர்க்கரை வியாதி வந்து விரல எடுத்துட்டாங்க. அந்த புண்ணே ஆறலைங்க. எனக்கு கிட்டத்தட்ட 2 வருஷமா புண்ணே ஆறல. சோ இந்த ஓ சரி கருத்து கூட வந்து அந்த பையனுக்கு நம்ம சொல்லலாம்னு சொல்லி இருக்கிறேங்க. நல்ல அற்புதமான நிச்சயமாங்க தகவலுங்க. உங்க நன்றி தகவலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எத்தனை நன்றி சொன்னாலும் தகுங்க. அதாவது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நீங்க காலை சக்கரத்துக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இல்ல அது நன்றிங்கம்மா. குணமால நன்றி. ஐயாக்கு தான் நன்றி சொல்லுங்க. அவரோட வாய்ப்பு தான். அவர் குடுத்த வாய்ப்பு தான் இது. நன்றிங்க. அவருக்கு நன்றி சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாதுங்க. அத விடுங்க. ஆமாங்க ஐயா. அப்படின்னு அவரு நம்ம நன்றி இறைவன் சொல் நமக்கு கொடுக்கிற விஷயம். இறைவனுக்கு தான் எல்லாருமே நன்றி சொல்லணும். நன்றி. நன்றி. அது எல்லாம் அது உங்க பெருந்தன்மை காட்டுது. ஓகே. நன்றிங்க. நன்றிங்கம்மா. நன்றி. 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 அனைவருக்கும் நன்றி மேம். நன்றி. குணபாலன் ஐயாவுக்கு, நல்ல சிவம் ஐயாவுக்கு, அகிலா மேமுக்கு எல்லாரும். மேம் கத்திரிக்காய் வந்து நார் சத்து உள்ள பொருளுங்களா? எல்லா காய்கறிகளுமே நார் சத்து இருக்குங்கம்மா. ஓகே, ஓகே. தேங்க்யூ மேம். நாட்டு காய்கறிகள்ல தான் அதிகமா இருக்கு. ஓகே, ஓகே. ஆனா கத்திரிக்காய் பத்தி தெரியாது. அதனால கேட்டேன் மேம். நீங்க இல்ல ஜூஸ் சொல்லி ரொம்ப தரேன்னு நல்லதுங்க. சொன்னீங்க. அதுல நெறைய சத்துக்கள் இருக்கு. டீடாக்சிஃபிகேஷனே எனக்கு கத்திரிக்காய் தான் பண்ணுது. அதனால ஆ, கத்திரிக்காய் ரொம்ப சிறந்த உணவு. சீசன்ல விளையும் போது நல்லா சாப்பிடுங்க. அந்தந்த சீசன்ல விளையக்கூடிய காய்கறிகள அப்பப்ப சாப்பிட்டீங்கனாலே உடல் ஆரோக்கியமா இருக்கும். நீங்க கத்திரிக்காய் ஜூஸ் சொல்லி தரேன்னு சொன்னீங்க மேம். இன்னும் சொல்லல. எவ்வளவு சீக்கிரம் இந்த கத்திரிக்காய் ஜூஸ் எல்லாம் நீங்க யார்கிட்ட கேட்கணும்னா, நம்ம காய்கறி வைத்தியம் அம்மா கிட்ட கேட்கணும் நீங்க. அப்படிங்களா? ஓகே, ஓகே மேம். ஆமாங்க. தேங்க்யூ. சொல்லுவாங்க. ஓகே, நன்றி. ஓகே மேம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி மேம். நன்றிங்க. நன்றி மேம். அம்மா வணக்கங்கம்மா. அங்கே இருக்கேனீங்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்க. ஆமா, நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தங்க வந்து இந்த மூளைக்கு போற நரம்பு எல்லாமே அடைச்சிருச்சு. சரிம்மா. அலோபதி கோயம்புத்தூர் தான் பாத்துட்டு இருக்காங்கம்மா. அலோபதில சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஏதோ நரம்பு ஊசி போடணும். ஊசி போட்டா 52 வயசு ஆச்சுங்க. உடம்பு வந்து தாங்குமா தாங்காத தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல ஏதாவது அம்மா தீர்வு? மூளைக்கு போற ரத்த குழாயில அடைப்புன்னா ஒண்ணு வந்து ரத்த திட்டுகள், அதாவது பிளட் கிளாட் ஆயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா கொழுப்பு அடைச்சிருக்கலாம். என்ன மாதிரிங்கிறத எனக்கு ரிப்போர்ட் வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்லுங்க. நான் என்ன பண்ண முடியும்னு சொல்றேன். சரிங்கம்மா, நானே எல்லாம் வாங்கி அனுப்பிச்சு விட்டுங்களா? நிச்சயமாம்மா. அனுப்பிச்சு விடுங்க. நான் பார்த்துட்டு சொல்றேன். நீங்க கோயம்புத்தூர் ஏதாவது இப்ப வருவீங்களாங்கம்மா? இல்ல நேர்ல வந்து ஏதாவது பாக்கலாமா? இல்லைங்கம்மா. இப்பதான் வந்துட்டு வந்தேன். ஒரு 10 டேஸ் பிஃபோர் தான். அதனால இன்னும் சரிங்க. ஒரு 2 மாசம் ஆகுங்க திருப்பி வர்றதுக்கு. சரி, நான் உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புறேன். நீங்க அப்புறம் அடுத்த டைம் வரும்போது நீங்க சொன்னீங்க வேணா உங்களை வந்து நேர்ல பாத்துக்கலாங்களா? ஆமா. எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க போதும். நான் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். அதுக்குள்ளவே அவர் ரெடி ஆயிருவாரு. அனுப்பிச்சு விடுங்க. சரிங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கம்மா. நன்றி. அகிலா மேடம். வணக்கம். அகிலா சொல்லுங்க. வணக்கம் மேடம். நான் சென்னையில இருந்து பேசுறேன். சுஜாதா பட்டாபிராம் மேடம். சொல்லுங்கம்மா. உங்க இதெல்லாம் சிறப்பா இருந்தது மேடம். நன்றிம்மா. நன்றி மேடம். And we all love you மேடம். Thank you. Thank you. சார் சிவகுமார் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார்.
இந்த நிகழ்ச்சி வந்து நமக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்தின் செயலாளர் சிவகுமார் சார், இந்த நிகழ்வுகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 ஆளுநர் திரு பாஸ்கரன் சார் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி எங்களை ஊக்குவிக்கும் எங்கள் ஜோன் 6 உதவி ஆளுநர் மீனாட்சி பிரகாஷ் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கோம் எங்க டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் சார் குணபாலன் சார் அவர்களுக்கும் காலை வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம், ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. மனிதனுடைய சொத்து அழிவதற்கு நாங்க பைனான்சியல் பிளானர்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, நார்மலா பாத்தீங்கன்னா 2 காரணம் தான் மனிதனோட சொத்து அழிவதற்கு காரணம்னு சொல்லுவோம். ஒண்ணு வந்து நீதிமன்றம், மற்றொன்று மருத்துவமனைன்னு சொல்லிட்டு இருந்தோம். நீதிமன்றத்துக்கு செல்வதை தவிர்த்து விடலாம், சமாதானமாக சென்று தவிர்த்து விடலாம். ஆனால் மருத்துவமனை செல்வதை தவிர்க்க முடியாது என இதுவரை நாங்கள் சொல்லி வந்துவிட்டோம். இந்த காலை சக்கரம் நிகழ்வு மூலம் எங்கள் வீட்டு வரவேற்பு அறைக்கே வந்து இந்த மருத்துவமனையும் செல்லாமல் தவிர்க்கலாம் என்பதை சொல்லிக் கொடுத்த எங்களது தின பயிற்சியாளர் திரு நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும், இலக்கியவாணன் அவர்களுக்கும், மற்றும் ஆழியார் ரவிச்சந்திரன் சார், ஆட்டம்ஸ் உதயா மற்றும் தினம் தினம் ஒரு நல்ல சிந்தனையை கொடுத்து வரும் எங்களது ஹீலர் பாஸ்கர் அவர்களுக்கும், எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக ரோட்டரி குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக பெண்களுக்கு சிறந்த அறிவுரைகளையும், வெளியில் செல்ல முடியாத மாணவர்கள் மற்றும் குடும்ப பெண்களுக்கு வீட்டறையிலே அவர்களுடைய கைபேசியிலேயே நல்ல சிந்தனைகளை கொடுக்கும் இந்த அகிலா மேடம் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக இருக்கிறது இந்த நிகழ்வு. இதை தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலம் நம்ம மருத்துவமனை செல்வதையும் தவிர்க்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி நன்றி சார். சிறப்பு, சந்தோஷம். ஒரு வார காலங்கள் நீங்களும் தொடர்ந்து வந்துட்டு சிறப்பா நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்தீங்க. தலைவர் உள்ளிட்ட அனைவரும் சரி. உங்களுடைய இந்த வார்த்தைகள் எல்லாமே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான வார்த்தைகள். உண்மையிலுமே வந்து அதற்குண்டான வழிமுறைகளை தான் இந்த காலை சக்கரம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்களும் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். உங்களுடைய பயணங்கள் தொடர வேண்டும். உங்களை சார்ந்த சங்கத்தை சார்ந்த அனைவர்களும் இந்த நிகழ்வில் இந்த வாரம் வந்து கிட்டத்தட்ட உங்க சங்கத்தை சார்ந்த நிறைய பேர் வந்து பங்கு பெற்றாங்க. வாழ்த்துக்கள், சந்தோஷம். உங்கள் நிகழ்வு நிறைவு பெற்றாலும் தொடர்ந்து நீங்கள் பயணித்து இந்த நிகழ்வை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தங்களுடைய அன்பான வாழ்த்திற்கு நன்றி. நன்றி சார். நன்றி. சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் வெங்கடேஷ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வெங்கடேஷ் சார். சார் அட்மிட் பண்ணீங்க, மீட்ல இருக்கு, அட்மிட் பண்ணீங்க. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சிறப்பா 8 நாட்கள் இந்த நிகழ்ச்சி பண்ணிச்சு. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகள், புதிய தகவல்கள். அந்த கலந்து கொள்ள அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் மன்னார்குடி ரோட்டரி சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி எங்களுக்கெல்லாம் புதுசுதான். நான் வந்து இந்த விருந்தோம்பல் செய்ய ஆரம்பிச்ச பிறகுதான் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வந்தேன். ஆனா தினமும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா எங்க உறுப்பினர்களும் ஒரு 5-6 பேர் இதுல தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்க செயலாளர் ரொம்ப சிறப்பா சொன்னார். இந்த நிகழ்ச்சியோட ஒவ்வொரு விஷயத்தையும் பத்தி நல்லா தெளிவா சொன்னாரு. அந்த வகையில இந்த நிகழ்ச்சி இன்னும் தொடரணும், இன்னும் சிறப்பா நடக்கணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி இன்னும் தொடர்ந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து பயணிப்போம் என்பதை நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தும் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் அனைவருக்கும் மன்னார்குடி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். கிட்டத்தட்ட சாரோட நட்பு என்னன்னா, எனக்கு வந்து இந்த காலை சக்கரத்தின் மூலமா தான் கிடைச்சது. ஏன்னா அந்த காலை சக்கரத்தை வந்து ரொம்ப ஈடுபாட்டோட அவங்க வந்து
ஈடுபட்டு உடனே நாங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு செய்யணும் சார் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டினாங்க. கண்டிப்பாக சார் உங்களோட எண்ணங்கள் உடனே நிறைவேறும்னு சொல்லிட்டு நாள் சொன்னோம், மறுநாள்ல இருந்து அவங்க சங்கத்தை சேர்த்து இந்த நிகழ்வை வந்து நமக்கு சிறப்பா ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா, இந்த அதிக ஈடுபாடோட்ட இந்த காலச்சக்கர நிகழ்வு வந்து நமக்கு 1 வார காலங்கள் 8 நாட்கள் சிறப்பாக நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்து கொடுத்த தங்களுக்கும் சரி, தங்களது சங்கத்தை சார்ந்த அனைவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி. தொடர்ந்து பயணிக்க வேண்டும். உங்களுடைய சங்க அனைவரும் பயன்பெற்று உங்களுடைய இந்த ஆண்டு தலைவர் பதவியை, இந்த நிகழ்ச்சியை உங்கள் சங்கத்திற்கும் சரி, உங்க ஜோன்ல உள்ள அனைவருக்கும் கொண்டு சேர்த்து மற்றவர்களுக்கும் பயன்பெற வைக்க வேண்டுமாய் தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நேரத்தில். நன்றி சார். நன்றி. இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2982 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும், இன்று நமக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கி சிறப்பித்து இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் இந்த ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்துக் கொடுத்த ஆசன் நலசிவம் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இன்றைய நிகழ்வை நமக்கு ஒரு நல்ல ஒரு அனைவருக்கும் பயனுள்ள நிகழ்வாகவும் சிறப்பித்துக் கொடுத்த அகிலா மேடம் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லது நிகழ்வில் சந்திப்போம் என்ற நன்றி குறிப்பிட்டு பெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. குழுவில் உள்ள அனைவருக்கும் மிக்க நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மிக்க நன்றி. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். திருச்சாவூர் சுப்பிரமணியம். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சூப்பர். இருந்திய வெரி குட். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி சார், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.